நன்றிண்ணா. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன் எனக்கு அவங்க வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அந்த படத்தோட இது வெப் சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார். நான் ஒரு பிளாப் டைரக்டரு, விமல் ஒரு பிளாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய் சார் தான் என்ன சொன்னார், விடுதலை இது விலங்கு சீரிஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் சீரிஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கில் நான் வந்து டெய்லி நைட் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல. நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்கு இருக்க சில விஷயங்கள் வச்சுட்டு நம்ம இவ்வளோதான் இருக்கும், இதான இருக்கும், இதான இருக்கும்னு நினச்சிட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசிச்சு, இவ்வளோ மெனக்கெட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கெட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காம சூரியன்கிட்ட கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ராம்குமார் சொன்னார், ரவிக்குமார் சொன்னார், எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காம விலங்கு மாதிரி வெப் சீரிஸை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாமன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொன்ராம் சார் பேர் போட்டுக்கலாம், அவர் பேரும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் டோன்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனால் படத்துக்குள்ள போனால் அந்த டைரக்டர் இருப்பாரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. எதை பற்றி யோசிக்காம எந்த அடையாளத்துக்கும் சிக்காம சூரியனை கூப்பிடுறாரு, ஒரு கதை பண்ணுறோம், இந்த கதையை நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்றது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம பக்கத்துல நினைப்போம்ல, அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த படத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ஃபர்ஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்கு, லண்டன்ல பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னைக்கு இங்க பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அங்க பார்த்ததுக்கும் இங்க பார்த்ததுக்கும் ஆச்சரியமா இருக்கு. உண்மையாவே சொல்றேன். நீங்க இப்போ சினிமாவை நீங்க இந்த படத்தை நீங்க ஓகே பண்ண விதம் ஒன்று இருக்கும்ல, அந்த ப்ராசஸ் நினைச்சுக்கிறேன். இந்த ப்ராசஸ்ல நீங்க நீங்க நம்புற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்போ நீங்க வச்சுருக்க ப்ராசஸ் மூலமா சினிமாக்குள்ள நீங்க அடையுங்கிற இலக்கு சீக்கிரமாவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கெத்து ஒய்ஃபு ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களை பற்றி தான் பேசிட்டே இருந்தார் என் டிரைவர் சூரியன். ஒரு வார்த்தை சொன்னாரு, அதை இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து 2 பேரும் பேசிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னாரு. சீரியஸா சொன்னாரு. நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து ஐயோ ஐயப்பா பெத்தாக அந்த பொண்ணு இருக்க பிசாசுங்க அது. நீங்க எழுதி வச்சுக்கோங்க தலைவா. அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் எவ்வளோ கடைசி எவ்வளோ நாள் எடுக்காங்களோ அவ்வளோ நாள் அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சுட்டே இருக்கும். அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாரு. உங்களை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருந்தாரு, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாரு. ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன், தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்டேன். அடுத்த செகண்ட் ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த